கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் வெங்காயம் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சும்மா டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 6 to 8 பல் பூண்டு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பெரிய தக்காளியாக இருந்தால் 2 இல்லைன்னா சின்னது 3 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கோதுமை ரவை உடைச்சது 1 கப் எடுத்திருக்கேன். அதனால் துவரம் பருப்பு 1/4 கப் எடுத்து அதை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் பருப்பு சேர்க்க போகிறேன்.